நம்ம இன்னைக்கு பூண்டு வெங்காயம் இல்லாம ரொம்பவே டேஸ்டியான ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சில டைம்ல வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம வீட்ல இருக்காதுல்ல, அந்த மாதிரி சமயத்துல இந்த கிரேவி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலையை இது போல் 1-2 உடைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 கருப்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துடைய ஃப்ளேவரும் அந்த எண்ணெயில் இறங்கணும். இப்போ தாளிதம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட 1 கிலோ அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல 1-2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமா இருக்கணும், அப்பதான் டேஸ்டியா இருக்கும் இந்த கிரேவி. இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்க அதிகமாகவோ குறைவாவோ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாவே சாஃப்ட் ஆயிரும். தக்காளி நல்லா தண்ணியெல்லாம் விட்டுட்டு நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது போல் இடையிடையில கலந்துட்டே இருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் கிரேவியோட கலர் மாறும், நல்ல ஒரு டார்க் கலர் ஆகும். நீங்கள் எள்ளுக்கு பதிலாக மெலன் சீட்ஸ் கூட சேர்க்கலாம், அதாவது பூசணி விதை கூட நீங்கள் சேர்க்கலாம். நிறைய பேருக்கு பூசணி விதை கிடைக்காது, அதனால நான் எள்ளு வச்சு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். முந்திரி தான் நம்மளோட கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் கொடுக்க போகுது, அதனால ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆகியிருக்கு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி இலையும் சேர்த்து அரைச்சாச்சு. இது சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ஹோட்டல்லலாம் கிடைக்கிற கிரேவி போல். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் இந்த அளவுக்கு சேர்த்தாதான் நம்மளோட கிரேவி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம இதை உடனே காலி பண்ண மாட்டோம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும், காரம் நல்ல கம்மியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது தனி மல்லித்தூள் தான். மல்லித்தூள் 4 டீஸ்பூன் சேர்த்தாதான் கிரேவி நல்லா திக்காக இருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்கள்லாம் நல்லா வதங்கி வரணும். இப்போ நம்ம செய்கிற கிரேவியை வச்சு எக்கச்சக்கமான குழம்பு வெரைட்டிஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த கிரேவி ஒர்க்கிங் உமன்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் இந்த குழம்பு வச்சு செய்யக்கூடிய மற்ற எல்லா குழம்புமே ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற கிரேவி வெரைட்டிஸ் போலவே டேஸ்ட்டில் இருக்கும். அதனால வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல விழுது, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால இந்த ஸ்டேஜில் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம அரைக்கும் போது சேர்த்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும்.
இப்போ பாருங்க நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. கிரேவியோட டெக்ஸ்சரும் கரெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி ஜாடியில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இது ரொம்ப நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவி வச்சு எப்படி நம்ம வெரைட்டியான கிரேவி பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். இந்த ஐடியா யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த கிரேவி வேணாலும் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ், அப்படி இல்லைன்னா காளான், பன்னீர், அவிச்ச முட்டை, அப்படி இல்லைன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி, இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போதைக்கு பச்சை மிளகாய் தான் இருக்குது. நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் கிரேவி தான் பண்ண போகிறேன். ஒரு 1/4 கப் அளவு பச்சை மிளகாவை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1 நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க கிரேவி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த 2 கரண்டி அளவு கிரேவியே ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்தளவு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த கிரேவியை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட இல்லைனா வெரைட்டி ரைஸ் கூட, சப்பாத்தி, பரோட்டா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சிட்டிங்கன்னா போதும். நம்மளோட கிரேவி சூப்பராக தயாராகிடும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு கிரேவி நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டியான கிரேவிஸ் நீங்கள் நினச்ச நேரத்தில் சட்டுன்னு ரெடி பண்ண முடியும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பச்சை மிளகாய் கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் வீட்டில் இந்த ஒரு கிரேவி ட்ரை பண்ணுங்கள். எக்கச்சக்க கிரேவி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.